தாவேகா தலைவர் விஜய் அவருடைய வீடியோல சொல்லும்பொழுது மற்ற இடத்துல நடந்த கேம்பெயின் இந்த மாதிரியான சம்பவம் எங்கேயுமே நடக்கல, கரூர்ல மட்டும் ஏன் நடக்குது அப்படிங்கிற அந்த கேள்வியை முன்வச்சிருக்காங்க. உங்களுடைய பதில் என்ன? பொதுவா நான் இது அரசியலா பார்க்க விரும்பல. தயவு செஞ்சு ஒரு மனிதாபிமானத்தோட, என்னை பொறுத்த வரைக்கும் கரூர்ல மொத்தம் 41 பேர் இறந்ததுல 31 பேர் கரூர் மாவட்டம். அது 27 குடும்பங்களை சார்ந்தவங்க. ஒவ்வொரு வகையிலையும் நான் நேரடியா அந்த குடும்பத்தோட தொடர்புள்ளவன். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களோடும் நேரடியா நாங்க தொடர்புல இருக்கக்கூடியவங்க. நேற்று ஒரு இல்லத்திற்கு இரங்கல் சொல்றதுக்காக போயிருந்தோம். அந்த தம்பி சனிக்கிழமை இந்த கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்க்க போகக்கூடிய தம்பி. டிசம்பர் மாசம் அந்த தம்பிக்கு திருமணம். அவங்க குடும்பத்தில் ஒரு கோரிக்கை தேவை இருந்தப்ப என்னை சந்திச்சிருக்காங்க. நான் அவங்களுக்கான தேவைகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த தம்பி எங்களுடைய முப்பெரும் விழாவிலேயே அந்த தம்பி பங்கெடுத்திருக்காரு, கலந்துருக்காப்ல. ஆனா நாங்க வேடிக்கை பார்க்க தான் அந்த தம்பி போனாப்ல. அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவருடைய நண்பர்கள் அந்த இடங்கள்ல கருத்துக்களை பரிமாறினாங்க. அதனால இது ஒரு அரசியல் நிகழ்வாக இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க, இவங்க மேல குற்றச்சாட்டு, அவங்க மேல குற்றச்சாட்டுங்கிற அது போன்ற கருத்துக்களை நம்ம முன்னெடுக்காம இனி வரக்கூடிய நாட்களில் இது மாதிரி ஒரு துயர சம்பவங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம நேரடியாக அவங்களோட பங்கெடுத்திருக்கிறோம், அவங்களோட அந்த நட்பு முறையில் நம்ம இருக்கிறோம். அந்த துயர சம்பவங்கள் என்பது யாரால் 1.5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு அரசியலா இது யாரும் பார்த்திட வேண்டாம். அரசியல் களத்துக்கு நம்ம அதுல போயிட வேண்டாம். வரக்கூடிய நாட்கள்ல இது மாதிரி எந்த அரசியல் கட்சியினுடைய கூட்டமா இருந்தாலும் இது போன்ற நிகழ்வு இல்லாத அளவிற்கு அது ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பணி. முக்கியமாக அந்த இடம் ஒரு நெருக்கமான பகுதி. அந்த இடத்துல எப்படி கொடுத்தாங்க காவல்துறையினர்? பல கூட்டங்களுக்கு இப்ப திருச்சியிலிருந்து நீங்களும் இங்க வருகை இருந்திருக்கிறீங்க. நிறைய பல ஆண்டுகளாக நீங்க தொடர்ந்து இதில் இந்த பணியில் இருக்கிறீங்க. அவங்க கேட்ட இடங்கள் முதல்ல லைட் ஹவுஸ் கார்னர், அதுல எவ்வளவு பேர் நிக்கலாம் நீங்க சொல்லுங்க. அந்த லைட் ஹவுஸ் கார்னர் ஜங்ஷன்ல அது ஒரு டர்னிங் பாயிண்ட். அது அந்த இடத்துல திரும்புற இடம் தானே. அது அந்த திரும்புற இடங்கள்ல அந்த லைட் ஹவுஸ் கார்னர்ல எவ்வளவு பேர் நிக்க முடியும்னு பத்திரிகையாளர் நீங்க தான் உலகத்துக்கு சொல்லணும். அதே மாதிரி அடுத்து கேட்டது உழவர் சந்தை. உழவர் சந்தையில எவ்வளவு பேர் நிக்க முடியும் நீங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும். இங்க இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளருக்கும் உழவர் சந்தையில எவ்வளவு பேர் கூட்டம் நிக்க முடியும், லைட் ஹவுஸ் கார்னர்ல எவ்வளவு பேர் நிக்க முடியுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலுசாமிபுரத்துல எவ்வளவு பேர் நிக்க முடியுங்கிறத பாருங்க. இந்த 3 இடங்கள்ல எது அதிகமான நபர்கள் நிற்க முடியும், எது அதிகமான நபர்கள் கலந்து கொள்ள முடியும், பொதுமக்களுக்கு எந்தவித போக்குவரத்தும் இடையூறு இல்லாம எந்த இடங்கள்ல அந்த கூட்டம் நடந்தா மக்களுக்கு சிரமம் இல்லாம இருக்குங்கிறது நீங்களே ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க.